இந்த தக்காளி சட்னிக்கு வெங்காயமும், தேங்காவும் தேவையே இல்லங்க. 80% மட்டும் அரைச்சு எடுத்துட்டு தோசை கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் 3 ஸ்பூன் விட்டுட்டு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன், வரமிளகாய் 5 இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நிறம் மாறிய அளவுக்கு வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய ஆயிலே கட் பண்ணி வச்சுருக்கிற 6 தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்குங்க. கூடவே ஒரு 7 பல் பூண்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வதக்கினோம்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டோம்னா தக்காளியோட கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருக்கக்கூடிய பருப்பும் வரமிளகாயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு 80% மயிற அளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு தலைப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வலுவலுன்னு அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் அங்கங்கே பருப்பு கடிபடுற மாதிரி இருந்தால் தான் இந்த தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.